ஜோதிட தோழிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ மெத்தேடுகள் இருக்குது. அதில் பல வகையான மெத்தேடில் நம்ம பார்க்கும்போது அதுக்குண்டான பலன்கள் நம்ம ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நம்ம பதிவு பண்ணுறோம். அதை பல நோக்கத்தோடு பார்க்காம சில வழிகள் மட்டும் பயன்படுத்தி நம்ம ஜாதகருக்கு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சிறிய எளிய முறையில் பலன் எடுக்கிறது எப்படிங்கிறது பாவம் டு பாவகம் அப்படிங்கிற மெத்தடில் உங்களுக்கு தற்போது பாடம் சில பாடங்கள் எளிமையாக நடத்துகிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சரிங்க, இந்த மைக் எடுத்துட்டு போயிடுங்க. சரிங்க, இது செட் ஆகும்ல? டேரக்ட் கேமரா இல்லை, நான் அங்கே போகும்போது இந்த மைக் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மைக் தான். ஐயா, ஒரு சின்ன ஜோதிடத்தோடைய சின்ன ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என்னுடைய குருநாதருக்கு வந்த ஒரு சில சம்பவங்கள் தான் உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேங்க. ஒரு ஜாதகர் ஜோதிடரை அணுகிறாங்க. ஜாதகத்தை நம்ம பார்த்துன்னு சடனாக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லணும். அப்படின்னா எப்படி நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு சில வழிகளெல்லாம் இருக்குது. அந்த வழிகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. குருநாதர் பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகர் வந்திருக்கிறாருங்க. அந்த ஜாதகரை பார்த்துன்னு அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் கேட்ட கேள்வி, அவருங்க வந்த விதங்களை பார்த்தா நல்லா டிப்டாப்பாக வந்திருக்கிறாரு. ஜாதகர் சும்மா ஜம்முன்னு டிப்டாப்பாக ஒரு மினிஸ்ட்ரி எந்த கெப்பாசிட்டியில் இருப்பாரோ அந்த கெப்பாசிட்டியில் ஒரு காரில் வந்திருக்காப்புல. வந்த பிறகு குருநாதரை பார்த்துருக்கிறாரு. என்னுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்கள். நானும் எவ்வளோ ஜோதிடர்களாக அணுகினேன், இருந்தாலும் அவங்களும் சொன்ன விதங்களும் நீங்கள் சொல்கிற விதங்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜாதகத்தை பார்த்த சடனே டிப்டாப்பாக வந்த ஜாதகரை பார்த்து ஒரு மினிஸ்ட்ரி கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியவரை பார்த்து வந்த கெட்டப்பு பார்த்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா ஜம்முன்னு காரில் இறங்குறாரு. அவர் குருநாதர் சொன்ன ஒரே பாயிண்ட் என்னதுன்னு கேட்டால், நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்களான்னு கேட்டார். வந்தவர் எப்படி கெப்பாசிட்டியில் வந்தாரோ அவரை பார்த்து பெயிண்ட் அடிக்கிறீங்களான்னு கேட்டால் அவருக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. கடைசியாக பார்த்தா அவர் பெயிண்ட் தான் அடிக்கிறார். ஒத்துக்கிட்டார் ஜாதகர். இது ஒரு நிகழ்வுங்க. அதுக்கடுத்து அப்போ இதை எதை வச்சு அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் எடுத்துருக்கிறாருங்க. இருந்தாலும் அதை தான் உங்களுக்கு மறுபடியும் பதிவு பண்ணுவேன். இன்னொரு கதைங்க. ஒரு பெண்மணி குருநாதரை பார்க்க போயிருக்கிறாங்க. தன்னுடைய அண்ணாருடைய ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இல்லை குழந்தை பிறப்பு இருக்காங்கிறது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்த உடனே அவரை பார்த்த சடனாக தான் இதெல்லாம் சடனாக பதில் சொல்கிறது, குயிக்காக சொல்கிறது. நம்மளாட்ட டைமிங் எல்லாம் 5 நிமிஷம் எடுத்துக்கிற மாதிரி 10 நிமிஷம் எடுக்கிற மாதிரியோ ரூட் பல ரூட்டில் பார்க்குற மாதிரியோ எல்லாம் கிடையவே கிடையாதுங்க.
ஜாதகத்தை பார்த்தோன்னே கஸ்டமர் வந்து கேட்டது என்னது, தன்னுடைய அண்ணாருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, இல்லை குழந்தைகள் உண்டா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே இந்த ஜாதகருக்கு கல்யாணமே ஆகலையே, நீங்கள் எப்படி வந்து குழந்தை எத்தனை இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக வச்சு, என்னடா அது அண்ணாருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துன்னு இவர் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி சொல்கிறாரு, நம்ம வந்து அண்ணனுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்க தானே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறம் கடைசியாக அந்த அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, என்னுடைய அண்ணாருக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை, நான் வந்து குழந்தைகள் பற்றி வந்து கேட்டது என்னுடைய தவறு தான், இதெல்லாம் எப்படி உங்களால் சாத்தியமாக எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் வந்து கேட்குறாங்க. இத்தனைக்கும் அந்த அம்மாவும் ஒரு ஜோதிடர், தன்னுடைய அண்ணாருக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஜோதிடத்தில் சில பேர் சில வழிகள் பார்ப்பாங்க, ஆனால் லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லி அதிக பேர் பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது தெரியல. நம்ம கிரகத்துடைய டிகிரி பார்ப்போம், கிரகத்துடைய நட்சத்திரத்தை பார்ப்போம், அது மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம். அவங்க எங்கே இருக்கிறாங்க எதுன்னு பார்ப்போம். யாருமே கீழே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் சொல்லி 9 கிரகத்துக்கு கீழே லக்கணம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜாதகத்தில் ஒரு பக்கம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சரி, புக்லெட்டில் பார்த்தாலும் சரி, லக்கணம்னு சொல்லி ஒரு டிகிரியில் நிற்கும். அந்த டிகிரி வந்து ஒரு பாதத்தில் நிற்கும். யாருமே அந்த லக்கணத்தை மையப்புள்ளியாக வச்சு பலன் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் நாங்கள் பாவ டு பாவத்தில் ஃபஸ்ட்டு எடுக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ எதுன்னு கேட்டால் அந்த லக்கண புள்ளி மட்டும்தான். சரிங்க, இப்போ 2 கதை சொல்லியாச்சு. அடுத்து இன்னொரு கதைங்க. ஒரு லக்கண புள்ளி வச்சு ஒருத்தருக்கு திருமணங்கிறது தாமதமாக ஏற்படுமா இல்லை உடனே ஏற்படுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எளிமையான வழியெல்லாம் இந்த பாவ டு பாவத்தில் இருக்குது. அது உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேங்க. அதே மாதிரி புத்திரஸ்தானத்தையும் சடனாக பார்த்துனே சொல்லலாம். எந்தெந்த லக்கணக்காரங்களுக்கு சடனாக பார்த்துன்னு லக்கண புள்ளி வச்சு புத்திர தாமதமாக ஏற்பட்டுதா உடனே ஏற்பட்டுதா அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு இப்போ போர்டு மூலமாக சில பாயிண்ட்டுகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சரியான வழியாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கான வழிகள் என்னங்கிறது மேற்கொண்டு உங்களுக்கு என்னுடைய ஃபோன் மூலமாக தகவல் கொடுத்தீங்கன்னா அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு ஷார்ட் மெத்தடில் எப்படிங்கிறது சொல்லித்தரேங்க. ஓகேங்களா? சரிங்க. அதுக்கடுத்து இன்னொன்றுங்க, இப்போ நம்மளுடைய 12 ராசியில் பார்த்தீங்கன்னா தர்ம ராசின்னு இருக்கும். மேசத்தை தர்ம ராசின்னு சொல்லுவோம், ரிஷபத்தை கர்ம ராசின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து காமம், அதுக்கடுத்து மோட்சம். இந்த தர்மம் கர்மம் காமம் மோட்சம் அப்படிங்கிறது அதுக்கான உண்டான விளக்கத்தை வந்து நம்ம படிச்சிருப்போம். ஆனால் ஜாதகத்தில் அப்ளை பண்ணியிருக்கிறோமா இல்லையாங்கிறது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா தர்ம ராசிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து சிம்மம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு. இப்போ தர்மத்திலே பார்த்தீங்கன்னா 2 தர்மம் இருக்குது. கெட்ட தர்மம் நல்ல தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன தர்மத்தில் போய் நல்லது என்ன கெட்டதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நல்ல தர்மமும் இருக்குது, கெட்ட தர்மமும் இருக்கும். ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோவில் திருவிழாவில் அன்னதானத்துக்காக கொடுக்க வேண்டிய ஒரு தொகை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்ல தர்மத்துக்காக போகுது. அதே கோவில் திருவிழாவில் ஆடலுடன் பாடலுக்கும் பாட்டு கச்சேரிக்கும் கரகாட்டத்துக்கும் அதுக்காக டொனேஷன் பண்ணுவாங்க சில பேர். அப்போ அவங்க கெட்ட தர்மத்துக்காக வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. இதே மாதிரி கர்மம் எடுத்துகிட்டு அதுவும் அப்படி தான், நல்ல கர்மம் கெட்ட கர்மம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்ன நல்ல கர்மம் கெட்ட கர்மம் அப்படின்னா, நம்மளோட கர்மங்கிறது கர்மம் மட்டும் பண்ணுறது கிடையாது, அது ஒரு தொழிலுடைய ஸ்தானம் கர்மங்கிறது. அந்த தொழில் ஸ்தானம் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய தொழில் தான் உங்களுக்கு கர்மம் நல்ல கர்மம்னு சொல்லி சொல்கிறோம். அதே கெட்ட கர்மங்கிறது தீயமான வழியில் நம்ம சில தொழில்களெல்லாம் செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மது விற்பனை பண்ணுறது, கஞ்சா அபின்னு மற்ற தீய வழியில் என்னென்ன தொழில்கள் செய்கிறாங்களோ மக்களுக்கு அது பாதிப்படையுதோ அது வந்து உங்களுக்கு கெட்ட கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் வந்து கர்மத்தில் நல்ல கர்மங்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்றவங்களுக்கு நன்மையை பயன்படுற மாதிரி இருக்கணும், தீய வழியில் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அது பார்த்துக்குங்க. சரிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காமம் என்னது, அதில் என்ன காமத்துலேயும் 2 காமம்னு சொல்கிறாரு. அதுலேயும் நல்ல காமம் கெட்ட காமம்னு சொல்லியிருக்கு.
நம்மளோட குடும்பத்துக்காக நம்ம செயல்பட்டு நம்ம ஆசைகளை வந்து நிவர்த்தி பண்ணிக்கூடியது நல்ல காமம்னு அர்த்தம். இதே மற்றவங்களோட தொடர்பு வைத்து நம்ம ஆசைப்படுறது கெட்ட காமம். அப்படிங்கும்போது இதில் நம்ம எந்த மாதிரி வகையில் இருக்கிறாங்க ஜாதகராலா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய பாவட்டு பாவத்தில் எளிமையான முறையில் நம்ம பார்க்குறதுக்கான வழிகளெல்லாம் இருக்குது. அதில் சில வழிகள் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். அது உங்களுக்கு பயன்படுதான்னு பாருங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக மோட்சம், அதுலேயும் அப்படி தான் நல்ல மோட்சம் கெட்ட மோட்சம்னு சொல்லி உங்களுக்கு இருக்குது. நல்ல மோட்சம் அப்படின்னா நம் தாய் தகப்பனால் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி செய்யாமல் விட்டுட்டா நமக்கு அது வந்து பின்னாடி வந்து பல தோஷங்களை வந்து கொடுக்கக்கூடியது ஏற்பட்டுரும். அப்படிங்கிறனால நம்ம தாய் தகப்பன் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளெல்லாம் செஞ்சுட்டா நமக்கு நல்ல மோட்சம் கிடைக்கும். அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையானது செய்யாமல் விட்டுட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணுமா நமக்கு கெட்ட மோட்சம் தான் கிடைக்கும். அதனால் சன்னதி வந்து போக போக வளர்ச்சி அடையாமல் உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஜோதிடத்தில் உங்களுக்கு இருக்குது. அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ நான் நடத்த போகிற பாடம் பார்த்திங்கன்னா மையப்புள்ளி அப்படிங்கிறத சொல்லி தான் உங்களுக்கு நான் இப்போ தற்போது வந்து நடத்த போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு பயன்படுதான்னு பாருங்கள். கூடிய கிரகங்கள் பாவக மாற்றத்தில் உங்களுக்கு மாறி இருக்கும். அப்போ அதனுடைய திசாபுத்திகள் நடக்கும்போது கேமரா பார்க்கணும். கேமராக்காக இதுவா? சரி சரி சரி. அப்போ அந்த திசாபுத்திகள் நடக்கும்போது பலன்கள் நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு எதிர்மறையாக தான் நடக்கும். அது எப்படிங்கிறது நம்ம வந்து பலன் சொல்லிய பிறகு அவங்கள நம்ம யாரையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. கஸ்டமரை அவங்கள்ட்ட நம்ம அடுத்த நிமிஷம் அடுத்த கஸ்டமர் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அதனால் பாதிப்படைகிறது யார் அப்படின்னு கேட்டால் கஸ்டமர் தான் பாதிப்படைவாங்க. பின்னாடி வந்து அவங்கள வந்து சொல்லும்போது ஏங்க நீங்கள் சொன்னதானே எங்களுக்கு எதிர்மறையாக நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போஸ் வந்து பதிவு பண்ணுறாங்க, திரும்பி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டால் இது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேங்க. பொதுவாக தான் நான் அந்த இடத்துல சொல்கிறேன் தானே, உங்களுக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை. என்ன சொல்லுவேன்னு கேட்டால் உடனே நம்ம எடுத்துக்குவோம், கோச்சார கிரகங்கள் எடுத்துக்குவோம். யார் யார் எடுத்துக்குவோம்? குரு, சனி, ராகு, கேது இவங்களை எடுத்துக்குவோம். உங்களுக்கு பயிற்சி ஆயிடுச்சுங்க, அதனால் இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பிப்போம். இதே திருமணம் வந்து ஒருத்தருக்கு தாமதமாகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குரு பலன் வந்து மாறின பிறகு உங்களுக்கு திருமணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் பதிவு பண்ணுவோம் சில ஜாதகருக்கு. அப்படி குரு பலன் மாறியும் அவங்களுக்கு திருமணம் ஏற்படலை அப்படின்னா அப்போ திரும்பி வந்து அவங்க கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 38 வயசு ஆயிடுச்சு, 27லேருந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வருஷமும் குரு வந்து ஒவ்வொரு கட்டத்தை மாறி மாறி போயிட்டுருப்பார். அப்போ அந்த திருமண காலகட்டத்தில் அவர் மாறி மாறி போகும்போது அப்போ குரு பலன் இல்லாமல் போயிடுச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குரு பலன் வந்து மாறுறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆகாது அப்படின்னால கிடையவே கிடையாதுங்க. நடக்கக்கூடிய திசா புத்திகள். அதுக்கடுத்து பார்த்தீங்களா சந்திரனின் பயணம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஐயா சந்திரனின் ஓட்டம்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க, அந்த சந்திரனின் பயணம் தான் ஒருத்தரை வந்து எப்படி வழிநடத்தி கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தற்போது பார்க்குறேங்க. பாருங்கள். சரிங்க, இந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டத்துக்கும் 12 அதிபதிகள் இருக்கிறாங்க, அப்படி தானுங்க? அப்போ 12 அதிபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 12 அதிபதிகளுடைய பலனே நம்ம சொல்லிட்டு போயிடலாமே, அப்படி தானுங்க? 12 பாவத்துக்கு 12 அதிபதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 12 பாவத்துடைய அதிபதிகளுடைய பலன் நம்ம சொல்லிட்டு போகலாமே. அப்படி இருக்கும்போது இந்த பாவத்துக்கு எதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்தை உள்ளே கொண்டு வராங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நட்சத்திரத்துக்கு பலன் இருக்குதுன்னு தானே அர்த்தம். கிரகத்துடைய பலன் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கட்டத்துக்கு வந்து கிரகத்துடைய அதிபதி வச்சு நம்ம பலன் சொல்லலாம். ஆனால் நட்சத்திரத்தை எதுக்கு உள்ளே கொண்டு வராங்க? அப்போ நட்சத்திரத்துடைய பலனும் அங்கே பலன் தருது அப்படின்னு தானே அர்த்தம். ரைட். அப்போ
ஒருத்தருக்கு திசா புத்தி நடக்குது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா, சார் குருவோட புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு புத்தி நடந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம். அப்படி தானுங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்தது குரு நின்ற நட்சத்திரத்தை பார்ப்பீங்க. அப்போ குரு நின்ற நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்பீங்க. அவ்வளோதானுங்க. இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாருமே. கரெக்டு இல்லைன்னு நான் சொல்ல வரல, இது எல்லாமே பார்க்குற வழிமுறைகள் சரி. அப்போ ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னா அந்த புத்திநாதன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். சாரம் கொடுத்தவர் அந்த நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்படி தானுங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஏன்னா நம்ம குரு புத்தின்னு சொல்லி எடுத்துருக்குறோம், அதனால குரு இப்போ இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டத்துக்குள்ளே குரு இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பரணி நட்சத்திரத்தில் இருந்து புத்தி நடத்துகிறாருன்னு வைங்க. அப்போ பரணி நட்சத்திரம் யார் இதுன்னு உங்களுக்கு தெரியும், சுக்கிரன். அப்போ சுக்கிரன் எங்கே இருக்கு, ஃபஸ்ட்டு குரு வந்து இங்கே இருக்கிறாருன்னு முடிவாயிடுச்சு. அப்போ சாரம் கொடுத்தவர் சுக்கிரன், அவர் எங்கே இருக்கிறாரு நம்ம பலன் எடுக்கிறோம். அப்போ நம்ம பலன் வந்து எதோடு முடிக்கிறோம், குரு சுக்கிரன் இவங்களோட நம்ம பலன் எடுத்து முடிச்சிருவோம். அப்படி தானுங்க. இதன் பிறகு இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு யாராவது போகிறீங்களா? வெரி குட். அடுத்த ஸ்டேஜ் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் மேடம்கிட்ட என்ன வழின்னு கேட்பான், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சொல்லுங்கள் மேடம். சரி, ரைட்டு, ஓகே, சரி, ரைட்டுங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். சரி, இருக்கட்டுங்க. அப்போ பரணி நட்சத்திரத்தில் குரு இருக்கிறாரு அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரத்தோடையே நிறுத்திடலாமே. எதுக்கு தேவையில்லாமல் 1 2 3 4 பாதம் வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரணி நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ 3ஆம் பாதத்தில் குரு பரணி நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அப்போ அந்த பாதம் தான் வந்து கடைசியாக வேலை செய்யும். யார் பாதத்தை வச்சு பலன் சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் பாதத்தை வச்சு பலன் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட முடிச்சிடக்கூடாது. நீங்கள் இப்போ எந்திரிக்கும் போது பரணி எந்த பாதம்னு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஓகே. அப்போ பரணி 3ஆம் பாதம் அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லைங்க. இது வந்து நம்ம கேட்குறதுனால ஒன்றும் தப்பே இல்லைங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, அதுக்கே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அப்போ புத்தி நடத்துகிறவனும் சாரணநாதனும் நம்ம பார்த்து பலன் சொல்லும்போது அப்போ பாதம் நடத்தக்கூடிய பாதநாதன் எதுக்கு கொடுக்கணும்? அவங்க எதுக்கு பாதம்னு சொல்லி 9 பாதத்தை அங்கே கட்டத்துக்குள்ளே அரைவு பண்ணணும்? அப்போ அந்த பாதத்துடைய பலன் கண்டிப்பாக நடக்கும். அப்போ பரணிங்கும் போது சுக்கிரன் 3ஆம் பாதம் அப்படின்னா உங்களுக்கு அம்சத்தில் எங்கே விழுகுன்னு உங்களுக்கே தெரியும். எங்கே விழுகுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். துலாமில் விழுகும். வெரி குட். என்ன அப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து இப்போ லக்கணம் நமக்கு தெரியணும். லக்கணம் நமக்கு ஏதோ ஒன்று போட்டாகணும்ல. சரி, லக்கணம் மிதுன லக்கணம்னு போட்டாச்சு, ஓகேங்களா? அப்போ பாருங்கள், குரு புத்திநாதன், சாரம் கொடுத்தவர் சுக்கிரன். ஆனால் பாதம் எங்கே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா துலாமில் விழுந்திருக்கு. திருமணத்தை பற்றி கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, திருமணம் பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், குரு 11 இருக்கிறாரு, ஓகே. அதுக்கடுத்து சாரம் கொடுத்தவர் போய் 6 போய் மறைஞ்சிட்டார், அப்படி தான் சொல்லுவீங்க. 6 8 12ன்னு சொல்லுவீங்க. 6 8 12 நட்சத்திரநாதன் மறைஞ்சிட்டாரு. அப்போ வந்து உங்களுக்கு திருமணம் வந்து தாமதமாக ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லுவோம். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா இல்லையா? ஓகேங்களா? ஆனால் பாதநாதன் வந்து 5 போய் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக அவருக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா 7ஆம் பாவகத்தை வளர்க்கக்கூடிய பாவகம். அவங்க கேட்ட கேள்வி 7ஆம் பாவத்தை பற்றி. ஓகேங்களா? சரி, ரைட்டுங்க, ஓகே.
மையப்புள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கணத்தில் டிகிரி எல்லாம் பார்க்குறேன்னு பார்த்தீங்களா, அதுதான் மையப்புள்ளிங்க. ஓகேங்களா? ஒரு ஜாதகத்தை பார்த்தனே லக்கணம் நின்ற டிகிரி பார்த்து அங்கே ஒரு பாதமும் சேர்ந்து இருக்கும். அந்த பாதத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த பாதத்துலேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் கேளுங்க, அப்படியே தெரிச்சு ஓடிடுவான். எப்படி சொன்னீங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் கேட்பான். அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க. சரி, மேசத்தையே எடுக்க வேண்டாம், விடுங்க. கடக லக்கணம் மையப்புள்ளி வந்து உங்களுக்கு விழுகும், பார்த்துருக்கீங்களா? அப்போ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய பாதம் தான் உங்களுக்கு அந்த கடகத்தில் இருக்கும். இந்த 9 பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் தான் உங்களுக்கு லக்கணத்துடைய மையப்புள்ளி விழுகும், டிகிரி வந்து விழுகும். அந்த டிகிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஏதோ ஒரு பாதத்தில் வந்து விழுகும். அப்போ ஒரு ஜாதகர் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே நம்ம பார்க்க வேண்டியது லக்கணம் மட்டும். பார்த்திங்கன்னா என்ன டிகிரியில் இருக்குது, அந்த டிகிரி வந்து என்ன பாதத்தில் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு உதாரணத்துக்கு சனி 3ஆம் பாதம் வாங்கியிருக்குன்னு வைங்க. நீங்கள் கிரகத்தெல்லாம் நான் எதையுமே நம்ம பார்க்கல, கிரகத்தெல்லாம் எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. லக்கணம் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம், லக்கணத்துடைய மையப்புள்ளி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சனி 3ஆம் பாதம் இருந்துருக்கு அப்படின்னா ஜாதகரை பார்த்துன்னு கல்யாணம் ஆனவர் தான் வராரு. உங்களுக்கு புத்திர தாமதமானு கேட்டால் கண்டிப்பாக ஆமான்றுவார். அதுக்கு தான் வந்திருப்பார், கண்டிப்பாக அதுக்கு தான் வந்திருப்பார். இது எப்படி புத்திர தாமதமானு கேட்டேன்னா ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மையப்புள்ளி தான் உங்களுக்கு கரெக்டாக காட்டி கொடுக்கும். அப்போ சனி அந்த இடத்துல உங்களுக்கு கிரகத்தை போட்டேன். பூசம் 3ஆம் பாதம் எங்கே விழுகும் உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். ஜோதிடத்தில் பாவ டு பாவத்துக்குள்ள சில விதிகள் எல்லாம் இருக்குது. அந்த விதிகள் வந்து ஷார்ட்டு தான். ஒரு பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாவம் தான் வரும். 8, 12 இவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க எங்களுடைய குரூப்பில் வந்து இருந்துருங்க, அதனால் இவங்களுக்கு அது தெரியும். பாவ டு பாவத்தில் உங்களுக்கு இப்போ படித்தவங்களுக்கு ஒரு பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம் 8, 12. அப்போ ஜாதகருடைய கேள்வி எல்லாமே இதுதான் இருக்குன்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணும்போது இந்த பாவத்துக்கு 8ஆம் பாவகம் எது எது வரும்னு பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12ல் வந்து லக்கண புள்ளி வந்து விழுகுது. அப்போ லக்கணத்துக்கு 5ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய இடத்துல வந்து விழுகுது. அப்போ 5ஆம் பாவங்கிறது புத்திரஸ்தானத்தை பிரிக்கக்கூடிய பாவகமாக வர்றதுனால உங்களுக்கு புத்திரம் தாமதமாக அப்படின்னு மட்டும் ஒரே கேள்விக்கு ஒரே பதில் முடிஞ்சு போச்சு. சொல்லிட்டா கண்டிப்பாக அதுக்கு மட்டும்தான் வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வேலை செஞ்சிட்ருக்கு? இப்போ நான் சொன்ன வரைக்கும் பாதம் தான் வேலை செய்யுது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம பராசர முறையில் நானும் பார்த்துட்டு வந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பராசர முறையில் ஆரம்பத்தில் நான் பார்த்தது தான், ஆனால் பலன் வந்து சரியாக வரல.
ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ரூட்டு கடக லக்கணமா, கஸ்டமரே கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு, ஏங்க எனக்கு புத்திர தாமதமாக இருக்குதுங்க, எப்போ கிடைக்கும் எதுன்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே 5ஆம் பாவத்தை பார்ப்போம். 5ஆம் பாவக அதிபதி யார், ஒரு பாயிண்ட்டு, அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு, யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, 5ஆம் பாவத்தை யார் பார்க்குறாரு, சுபரா பாவரா, ஓகேங்களா. இந்த 5க்குரியவன் நீசமா உச்சமா வர்க்கோத்தமா பரிவர்த்தனையா, அப்போ என்னாச்சு, 5 நாள் 9 ஸ்டெப் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது சொல்கிற மாதிரி ஐயா என்னங்க ஐயா, அது வந்து நம்ம புத்திர காரகன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம 5ஆம் பாவக அதிபதி மட்டும் இப்போ பார்த்து நம்ம எடுக்கும். அப்போ அடுத்து சொல்லிட்டாரு இப்போ குரு, அடுத்து குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ 9 1 10, அப்போ கிட்டத்தட்ட இன்னும் வழிகளெல்லாம் இருக்குது. அப்போ இத்தனை வழிகள் பார்த்துட்டு இருந்தால் நம்ம எப்போ பலன் சொல்லி அவங்களுக்கு ஈஸியாக முடிக்கிறது. அப்போ வந்து நம்ம கிரகத்துடைய பலன் நம்ம எடுத்து சொன்னோமா சரி வராது, நட்சத்திரத்துடைய பலன் எடுத்து சொன்னோமா சரி வராது, பாதத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மையப்புள்ளி உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இது லக்கணத்துக்கு மட்டும்தான் மையப்புள்ளி சொல்லியிருக்கிறேங்க. ஆனால் எங்கேயுமே உங்களுக்கு நடத்திருக்கு, படித்த இடத்துல உங்களுக்கு நடத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இப்படி ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு புள்ளியில் போய் விழுகும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு பாதம் வந்து விழுகும். அது ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாவக ஸ்புடம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ஆம் பாவகம் லக்கண பாவகம் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி டிகிரி வரும். ஆரம்ப டிகிரி, ஆரம்பம், மத்தியமம், முடிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 3 கேட்டகரி பிரித்து அதில் வந்து 1ஆம் பாவகம் என்ன டிகிரியில் இருக்குது, 2ஆம் பாவகம் என்ன டிகிரின்னு சொல்லி ஆரம்பத்தோடைய டிகிரி வரும், மத்தியமுடைய டிகிரி வரும், முடிவுடைய டிகிரி வரும். அப்போ இந்த 3 டிகிரி வரும்போது எந்த டிகிரி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டால் மத்தியமம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நடுவால் இருக்கக்கூடிய டிகிரி தான் நமக்கு கரெக்டாக எடுத்துக்கணும். ஆரம்பத்தையும் எடுக்கக்கூடாது, முடிவையும் எடுக்கக்கூடாது. ஏன் நம்ம மிடில் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே இருட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த டார்ச் லைட் அடிக்கிறோம் அப்படின்னா காடு சுற்றி வெளிச்சம் வருமா, பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் வெளிச்சம் வருமா? நம்ம எங்கே அடிக்கிறோமோ அங்கே மட்டும்தான் வெளிச்சம் வரும். இப்போ மற்ற பக்கமாக இருட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் சூரியனுடைய ஒளிப்பட்ட பிறகு தான் ஒரு குழந்தை இப்போ ஜனனம் ஏற்பட்டு அதனுடைய ஒளியுடைய இதில் தான் வந்து உங்களுக்கு வீச்சுன்னு கத்தி அதனுடைய இதை வச்சு தான் நம்ம வந்து ஜாதகத்தையும் நம்ம டைமிங் எல்லாம் நோட் பண்ணி எழுதுகிறோம். அதே மாதிரி தான் அந்த சூரியனுடைய ஒளி எங்கே விழுகுது அப்படின்னா அதே மாதிரி கரெக்டாக மத்தியமுடைய இதில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் வந்து மத்தியமுடைய புள்ளி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பலன் சரியாக வரும். அப்போ ஒவ்வொரு பாவமும் ஒவ்வொரு டிகிரியில் ஒவ்வொரு பாதத்தில் போய் விழுகும். ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் சூரியன் எங்கே இருக்கிறாரு, சந்திரன் எங்கே இருக்கிறாரு, குரு எங்கே இருக்கிறாருன்னு அந்த 9 கிரகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 9 கிரகத்தை எடுத்து பலன் சொல்லுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த நட்சத்திரம் எங்கே இருக்கிறாரு, நட்சத்திரநாதன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்கள். சரியாக வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. கஸ்டமர்கிட்ட நமக்கு ஃபீட்பேக் வந்து சரியாக இருக்குதா இல்லையான்னு நம்ம யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ கஸ்டமரை வந்துனே நம்ம எடுத்துனே ஒரு இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அவங்க கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துனே நீ இந்த கேள்விக்கு தான் வந்திருக்குறது பதில் சொல்லணும். அப்போ தான் அவனுக்கு ஆச்சரியமே தவிர அவன்கிட்ட இருந்தால் நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம பலன் பார்த்து அப்புறம் நம்ம ரூட் சொல்லி நம்ம பல மெத்தடுகளை பார்த்து பலன் சொல்கிறதில்ல. அப்போ ஆச்சரியமாக இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஒரு கஸ்டமருக்கு சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அடுத்த தடவை அடுத்த கஸ்டமரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படும். சரி, ரைட்டுங்க. அப்போ பாருங்கள், மையப்புள்ளிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? அப்போ கடக லக்கணத்துக்கு 3ஆம் பாதம் வாங்கினா உங்களுக்கு புத்திர தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம். இதே மாதிரி தான் சரலக்கணங்களுக்கு சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா? ஐயா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இல்லை
நான் சொல்லுவேன் மையப்புள்ளி வச்சு நம்மளால் எடுத்து சொல்லிடலாம். கிரகத்துக்குள்ளே போகாமலே நம்ம எடுத்துன்னு சடனாக வந்த நிமிஷத்துக்குள்ளே எதையுமே பார்க்காம மையப்புள்ளி டக்குன்னு பார்த்துட்டு என்ன பாதை விழுந்திருக்குன்னு சொல்லி பார்த்துட்டுமா, அதை சொல்லிட்டுமா, அதனுடைய பலன் சொல்லிட்டுமா ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னு தான் இந்த இடத்த சொல்ல வரணும். அதுக்காக வந்து நம்ம கிரகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பீங்க பலன் வச்சு நீங்கள் கிரகத்தை பார்த்து தவறுன்னு நான் சொல்ல வரலைங்க. இது ஒரு ஈஸியான வழின்னு சொல்ல வரேங்க. நீங்கள் கிரகத்தை பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை, நட்சத்திரத்தை பாருங்கள் வேண்டான்னு சொல்லலை, ஓகேங்களா? பாதத்தையும் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்போ டைரெக்டாக எங்கே போகலாம்? பாதத்துக்கு போயிட்டா ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறது ஒரு சிறிய வழி உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. அது தவறுன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. யாருங்க? சொல்லுங்க ஐயா. ரெண்டாம் பாவத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ரெண்டாம் பாவம்னு சொல்லி ஒரு டிகிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து ராசி மண்டலத்தில் வந்து உங்களுக்கு சார்ட்டு ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ராசி மண்டலம்னு நீங்கள் படித்த புக்கில் டிகிரி வந்து டோட்டலாக இருக்கும். ஐயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சக்கரம்னு சொல்லி நட்சத்திரங்களுடைய பாதங்கள் வந்து உங்களுக்கு, ஓகேங்களா? அப்போ அந்த கிரகம் போய் உங்களுக்கு உட்காரும் போது கரெக்டாக என்ன டிகிரியில் உட்காருதுன்னு பார்த்தா அது என்ன நட்சத்திர பாதம் அப்படின்னு உங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த சார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அந்த சில குழப்பங்களெல்லாம் இருக்குங்க. அது நம்ம ஏன்னா இப்போ அது நடத்தணுமா அது ஏகப்பட்டது போயிருங்க. நான் ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். சொல்லுங்க மேடம். சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டா பரவாயில்லன்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, வாங்க. ரைட், ஒன்றும் தப்பு இல்லை. வணக்கங்கய்யா. ஐயா சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறாரு. பாவகத்துக்குள் பாவகம், பாவகத்துக்குள் ஒரு பாவகம் வேலை செய்யும். பராசர முறைங்கிறது 10,000 கோடி வழிமுறைகள். ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல். ஆயக்கலை 64, ஏழக்கலை, தூயாவது கலை, ஜோதிடக்கலை. சரிங்களா? ஐயா சொன்ன மெத்தட் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, அவர் லக்னத்தை எடுத்தார். இந்த லக்னத்தை அவர் எடுத்தார். அப்போ அந்த லக்னத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்ன ஃபஸ்ட்டு சொன்னார்னா, ஆரம்பம் சொன்னார், மத்தியமம் சொன்னார், முடிவு சொன்னார். 3 டிகிரி நிலைகளில் இருக்காங்க. இப்போ இந்த கிரக லக்கணம் 10ல் நிற்கலாம், 20ல் நிற்கலாம், 27ல் நிற்கலாம். இந்த டிகிரி நிலைகளில் நிற்கிது. புரியுதுங்களா? அவர் சொன்னது மையப்புள்ளி, அக்யூரட்டா, ஸ்புடம், இதுதான் அடிக்கணும், இதுதான் இதில் நின்னா நீ தான் எடுப்பீங்கிறது ஸ்புடம். புரிஞ்சுக்கோங்க. பொடி போட்ட தங்கம் தான் ஸ்புடம். இன்ன டிகிரியில், இன்ன புள்ளியில், இன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குதுங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அந்த கிரகம் 13 பாகை, அவர் எடுத்தது 4வது பாதம். 13 பாகை 20 கலையில் இருக்கார். 20 கலையில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார்? 13 பாகை 20 கலை எத்தனை வெகலையில் இருக்கார்? 25க்கு மேலே தாண்டினா ஒரு வெகலையை கூட்டிக்கலாம். அப்போ என்ன வெகலையில் அவர் இருக்கார்? அந்த லக்னாதிபதி அம்சகட்டத்தில் இருக்கிறப்ப 40 வயசுக்கு மேலே ராசி கட்டம் செல்லாது, அம்சகட்டம் தான் செல்லும். அம்சகட்டத்தை வச்சு தான் பலன் சொல்லணும். புரியுதுங்களா? இதில் ஷார்ட்டடாக முடிச்சிருக்காரு. அதான் பாவகத்துக்குள்ளே பாவகம். அப்போ அதில் நம்ம எடுக்கிறப்ப இதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க, இதில் தான் செய்கிறாங்கங்கிறத அவர் நிரூபணம் பண்ணார். அந்த 3 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் நிற்கும். அப்போ அந்த 3 டிகிரிக்குள்ளே நிற்கிறத பார்க்கணுன்னு சொல்கிறார். அது கரெக்டு தான். அதை எதை வச்சு நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பம்னா ஆதி, முடிவுன்னா அந்தம். ஆதி அந்தத்துக்கு எதுக்குமே வந்து வேல்யூ கிடையாது. மத்தியமம் நிலைப்பாடு. அப்போ அதனுடைய நிலைப்பாடை 3 வேல்யூவாக பிரிக்கிறோம். அப்போ ஒரு கிரகம் 10 டிகிரிக்குள்ளே நிற்கிறப்ப என்ன பண்ணுன்னா 2 வீட்டு வேலை செய்யும். அதே மாதிரி வக்ரம் மாதிரி 20க்கு 5க்கு மேலே போயிடுச்சுன்னா அடுத்த 5 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் நிற்கும். அது 2 வீட்டு வேலை செய்யும். சந்தியில் விழுகும். லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தியில் விழுவும். இப்போ இந்த கடக லக்னம் ஒரு 7 டிகிரிக்குள்ளே நின்றுருந்ததுன்னா மிதுன லக்னத்துக்கு உண்டான வேலையை கண்டிப்பாக செய்யும். அப்போ டிகிரியை முதல்ல வேல்யூகேஷன் பார்க்கணும். அதில் தான் கீழகடம்பாடு கொடுக்குறோம். பாவகம் மாறுதல். பாவகம் மாறுதல்ங்கிறது ஒரு தனி சாப்டர். அவர் சொன்னது ரைட்டு. பாகை கலையில் நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆதி ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, முதல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்தி முடிவு எடுக்கக்கூடாது. மத்தியமம் நிலையான ஸ்புடம். அந்த புடத்தை வச்சு பலன் சொல்லணும். சரிங்களா? அதுதான் ஐயா சொன்னார். இது அதனுடைய சிம்பிள் லாஜிக் இலக்கும். வணக்கங்க. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ஒரு ஒளி சொன்னேன். நான் என்ன ஒளி சொன்னேன்னா, உங்களுக்கு அந்த சூரியனுடைய ஒளி, டார்ச் லைட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது நான் சொன்னது. வேறு
ஒன்று மட்டும் சொல்லியிருந்தேன். எதுன்னு சொன்னேன்னா, கடக லக்கணத்துக்கு வந்து நான் உங்களுக்கு பூசம் 3ஆம் பாதம் வாங்கியிருந்ததுன்னா, மையப்புள்ளி லக்கணப்புள்ளி வந்து உங்களுக்கு பூசம் 3ஆம் பாதம் வாங்கியிருந்ததுன்னா, புத்திரம் வந்து அந்த ஜாதகருக்கு தாமதமாக ஏற்படுங்கிறது உறுதி. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. சப்போஸ் நம்மளுடைய வட்டாரத்துக்குள்ளே அப்படி யாராவது கடக லக்கணம் இருந்து பூசம் 3ஆம் பாதமாக இருந்தால் உங்களுக்கு வந்து விசாரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அப்போ கடகத்துக்கு மட்டும் சொல்லியாச்சு சரலக்கணம். இன்னொரு சரலக்கணம் இருக்குது, அடுத்து இன்னொரு சரலக்கணம் இருக்குது, அடுத்து இன்னொரு சரலக்கணம் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுவும் சரலக்கணம் தான். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் உங்களுக்கு 1 2 3 4 1 2 3 4 1 கரெக்டு தானுங்க? அப்போ யார் யார் இருப்பா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இப்போ நான் இது சொன்னது புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இது இவங்களால எடுக்க முடியும். ஒரு பாதம் வரும். எந்த கிரகத்துடைய பாதம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே புத்திரஸ்தானத்துக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. பரணி, சரி ரைட்டுங்க. பரணி 1 வந்து நான் கேட்ட கேள்வி புத்திரம் தாமதமாக ஏற்படும் அப்படின்னு கேள்வி தான் நம்ம அவங்களுக்கு பதிவு பண்ணுறோம். அப்போ ஐயா வந்து பரணி 1ன்னு சொல்லியிருக்கிறாரு. கரெக்டுங்களா? சரி, பரணி 1ஆம் பாதம் அம்சத்தில் எங்கே விழுகுங்க? சிம்மத்தில் விழுகும். அப்படி தானுங்க? அப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து லக்கணம் வந்து என்ன லக்கணம்? மேச லக்கணம். ஓகேங்களா? பரணி 1ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இது புத்திரத்தை கொடுக்கறதா புத்திரத்தை தடுக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து கேட்டது புத்திரத்தை தடுக்கிறதுக்கு உண்டான இதுதான் நான் உங்களுக்கு நடத்தினேங்க. அப்போ இங்கேயும் தடுக்கக்கூடிய பாதம் எது வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்வினி 4ஆம் பாதம் மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்சத்தில் எங்கே விழுகும் அப்படின்னு கேட்டால் இங்கே விழுகும். அப்போ 5ஆம் பாதத்தை தடுக்கக்கூடிய இடத்துல போய் விழுகுது அந்த 4ஆம் பாதம். அப்போ அஸ்வினி 4ஆம் பாத ஜாதகரை வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புத்திரம் வந்து தாமதமாக ஏற்பட்டிருக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. நம்ம லக்கணத்துடைய மையப்புள்ளி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு புத்திரம் இல்லைன்னு சொல்லி பதிவு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம இன்னும் பேசவே இல்லை. அப்போ 5ஆம் பாவ மையப்புள்ளியும் ஒன்று இருக்குது, அதை பார்த்து நம்ம சொல்லணும். அந்த 5ஆம் பாவக அதிபதி ஒரு நட்சத்திர பாதத்தில் போய் நிற்பார். அப்போ அந்த புள்ளி எங்கே விழுகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் 5ஆம் பாவத்தை வச்சு நீங்கள் இப்போ நான் பலன் சொல்லலை உங்களுக்கு. லக்கண மையப்புள்ளி வச்சு தான் 5ஆம் பாவத்தை நான் லிங்க் பண்ணுறேன். அப்போ சரலக்கணத்துக்கு மேசத்துடைய சரலக்கணத்துக்கு அஸ்வினி 4ஆம் பாதம் விழுந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திரம் தாமதம் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி சரலக்கணம் கடகத்துக்கு பூசம் 3ஆம் பாதம் புத்திரம் தாமதம் ஏற்படும். அடுத்து இன்னும் 2 லக்கணம் இருக்குது சரலக்கணம். கரெக்டு தானுங்க? எது வரும்? துலாம் வருங்களா? ஓகேங்களா? அப்போ துலாம் லக்கணத்தில் உங்களுக்கு யார் யார் நட்சத்திரம் வரும்? சித்திரை 3 4 வரும். சுவாதி 1 2 3 4 வரும். அதுக்கடுத்தது விசாகம் 1 2 3 மாடு நிற்கும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இதில் எந்த நட்சத்திரத்துடைய பாதம் வந்து இப்போ நான் இது முடிச்சாச்சுங்க. இப்போ நான் இந்த லக்கணத்துக்கு வரல. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வந்தாச்சு எந்த லக்கணம்? துலா லக்கணத்துக்கு வந்தாச்சு. துலா லக்கணக்காரங்க ஜாதகர் வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மையப்புள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்தை தடை பண்ணக்கூடிய பாவகமாக எந்த பாதம் வரும்னு சொல்லி இப்போ யார் சொன்னாலும் எனக்கு சந்தோஷம். சுவாதி ஒருத்தர் 2ன்னு சொன்னது யாருன்னு சொல்லுங்கள், 3 சொன்னது யாருன்னு சொல்லுங்கள். அவர் 2 சொன்னது 1 2 3 பேர் சொல்லியிருக்கிறீங்க. அவங்களோட 4, நீங்கள் 3 சொல்லியிருக்கிறீங்க. அடுத்தது சரி ரைட்டு. அப்போ 2 சொன்னீங்க, 4 பேர் சொல்லியிருக்கிறீங்க, 3 சொன்னீங்க,
ஒருத்தர் தான் சொல்லிக்கிறாங்க. வெரி குட், இல்லைன்னு நான் சொல்லலை, பாராட்டலாம், ஒன்றும் தப்பே இல்லை. தப்பு பண்ணால் தான் கரெக்ஷன் பண்ண முடியும். சரி, ரைட்டுங்க. அப்போ 1 2 3 4 5 இதுதான் 5ஆம் பாவகம். ஓகேங்களா? 5ஆம் பாவத்தை தடுக்கக்கூடிய பாவகம் இதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த மண்டலத்தில் வரக்கூடிய கிரகங்கள் எது எதுன்னு உங்களுக்கே தெரியும். சூரியன், ராகு, புதன். அப்போ இவருடைய நட்சத்திரம் தான் இங்கே இருக்கும். மீதி 2 பேருக்கு வரவே வராது இந்த லக்கணத்தில். அப்போ சுவாதியுடைய நட்சத்திரம் தான் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சுவாதி 4 பாதத்தில் எந்த பாதங்கிறது அப்போ நமக்கு பிரச்சனையே. அப்போ சுவாதி 1ஆம் பாதம் எங்கே விழுகும்? தனுசில் விழுகும். 2ஆம் பாதம் எங்கே விழுகும்? 3 4. அப்போ நமக்கு 4ஆம் பாதத்தை தான் நம்ம கணக்கு எடுக்கிறோம், தடுக்கக்கூடிய இடம். அப்போ சுவாதி 1, சுவாதி 2. அப்போ சுவாதி 2 கரெக்ட். அப்போ சுவாதி 2ன்னு சொன்ன 4 பேருமே ஓகே, வெரி குட். அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன், கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, வெரி குட். இவ்வளோ தான் விஷயம். சரிங்க, அடுத்த லக்கணத்தையும் நம்ம பார்த்துருவோம். சர லக்கணத்தையும் நம்ம 3 முடிச்சாச்சு. அடுத்து இன்னும் ஒன்று நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதாவது மாற்றங்கள் எதாவது இருக்கா? அப்போ லக்கணத்துக்கே நம்ம பலன் சொல்லும்போது அப்போ மற்ற எத்தனை பாவம் 12 பாவத்துக்கு மையப்புள்ளிகளெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது ஈஸியாக பலன் சொல்லலாம். நம்ம தலை சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை. பராசர முறையில் குறைஞ்சபட்சம் 7 மெத்தேடு, 9 மெத்தேடு, 10 மெத்தேடு. இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது 10 மெத்தேடு எனக்கே கொஞ்சம் டயர்டாகிட்டேன் நான். 10 மெத்தேடு நம்ம பார்த்தோமா எங்கே போகிறது? 2 மெத்தேடு முடிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ இன்னொன்று சொல்லப்போனால், ஃபஸ்ட்டு நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய பேர் செந்தில், ஈரோடு. ஓகேங்களா? நான் ஜோதிட ஆசிரியராக இருக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் ஜோதிட ஆசிரியர் அல்ல. அப்படின்னு ஜோதிட ஆசிரியர்னு ஐயா உள்ளே போட்டுக்கிறாரு, நான் தான் எழுதி கொடுத்த போட்டார். ஆனால் நான் ஜோதிட ஆசிரியர் அல்ல, ஜோதிடர்களுக்கு ஆசிரியர். என்னுடைய மாணவர்கள் 4 பேருமே ஜோதிடர்கள். எல்லாமே எனக்கு வயதுக்கு மூத்தவங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல வரலைங்க. எனக்கு வயசு கம்மி தான், 46 வயசு தான் ஆகுது. எனக்கு மேலே தான் எல்லாமே வயசுக்கு இருக்குங்க. அப்போ நான் ஜோதிடர்களுக்கு சில வழிகள் டிப்ஸு ஷார்ட் மெத்தடில் சொல்லணும். அப்படிங்கிறனால ஜோதிடம் படித்த மாணவர்களுக்கும் சரி, ஜோதிடர்களாக பணிபுரிந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு பலன் சொல்கிறது ஈஸியான மெத்தேடு எப்படிங்கிறதுக்காக தான் இந்த லக்கண புள்ளி மையப்புள்ளி நம்ம நடத்தணுங்கிறக்கோசரம் ஐயாவுக்கு தான் பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த போர்டு மூலமாக நான் நடத்தினாதாங்க ஐயா புரியும். நான் அங்கே நின்றுக்கிட்டு சொன்னேன்னா யாருக்கும் புரியாது, காதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கால்குலேஷனால் அவங்களுக்கு ஞாபகம் வராது. புரியணும்னா கண்டிப்பாக போர்டு வேணும்னு சரி, ரைட். நான் எதுவுமே எழுதலைங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே நான் உள்ளுக்குள்ளே நட்சத்திரத்தை எழுதினா தான் நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் எதுவுமே எழுதலை, கண்டுபிடிங்க. தண்ணி குடிச்சிட்டு திருவோணம் 1ஆம் பாதம்னு சொன்னாங்க. நான் தவறுன்னு சொல்கிறேன், யாரும் சரின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்க. கரெக்டுங்களா? 2 பேர் சொல்கிறாங்க, சரின்னு சொல்கிறாங்க. அடுத்து யார் சொல்கிறீங்க? திருவோணம் 1ஆம் பாதம்னு சொன்னாங்க, தவறுன்னு நான் சொல்கிறேன். யார் சொல்கிறீங்க? சரியா? சரிங்களா? சரி, திருவோணம் 1ஆம் பாதம் தான், சரிதான். ஓகேங்களா? அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே விளக்கம் தெரிஞ்சு நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவத்தில் எந்த பாவம் விழுகுது அப்படின்னு பார்த்தா, இந்த மண்டலத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1ஆம் பாதம் தான் உங்களுக்கு கரெக்டாக விழுது. திருவோணம் 1ஆம் பாதம் லக்ன மையப்புள்ளி விழுந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு உத்தர தாமதம் ஏற்படும். இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்படி நான் பொய் சொல்கிற மாதிரி இருந்தாலும், இது ஏதாவது வந்தாலும் கருத்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், நீங்கள் வீட்டில் போய் யாரோ இது ரிலேஷனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வாங்கி இந்த மாதிரி 4 லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மையப்புள்ளி அந்த நட்சத்திர பாதமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக புத்திர தாமதம் ஏற்படும். நான் இப்போ சொன்னது சரலக்கணங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? சிறலக்கணம் இருக்குது, உபயலக்கணம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக உங்களால் கண்டுபிடிச்சி முடிக்க முடியும். உங்களால் எடுக்க முடியுது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மீது 2 லக்கணத்துக்கு அழகாக சொல்லியிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த லக்கணத்துக்கு மைய புள்ளி இதுதான் ஆணிட்டு இந்த ஒரு சரிக்கிற புத்திரஸ்தானத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இதே லக்கணம் மைய புள்ளி வச்சு ஒருத்தருக்கு திருமணம் தாமதமாக ஏற்படுமா, உடனே ஏற்படுமா? சரி, திருமணம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அதே மைய புள்ளி வச்சு உங்களுக்கு பிரிவினை ஏற்படுமா, விவாகரத்து ஏற்படுமான லக்கண மைய புள்ளியே சொல்லிடணும். நீங்க போய் 7ஆம் பாவத்தை பார்க்கறது, 6ஆம் பாவத்தை பார்க்கறது, கிரகத்தை பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது வேலைக்கே இடம் இல்லை. மையப்புள்ளியே காட்டி கொடுத்து நான் ஒரு கதை தான், அது கதை தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே பாவமான எடுத்துக்கிட்டு அப்போ அவங்களுக்கு டைமிங் சரிங்க.